ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட்ஸ் இன் லிஸ்ட்டு. ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு அதில் மினிமம் எலமெண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லிஸ்ட்டில் இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ 1 1 2 3 இருந்துச்சுன்னா இதில் மேக்ஸிமம் எலமெண்ட் 3, மினிமம் எலமெண்ட் 1. இதை நம்ம ஃபைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் மெத்தட் பார்ப்போம். அப்புறம் வந்து பைத்தானில் இன்பில்ட்டாக இருக்குது ஃபங்க்ஷன், அதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ்ன்னு ஒரு சும்மா ஒரு வேரியபிளை வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டிக்கு வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஃப்ளோட் ப்ராக்கெட் போட்டு ஒரு சிங்கிள் கோட்டு போட்டு மைனஸ் இன்ஃப் அப்படின்னா நெகட்டிவ் இன்ஃபினிட்டி ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ மேக்ஸுக்கு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டியை வந்து நான் வந்து அசைன் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து லிஸ்ட்டை வந்து வாங்கியிருக்கேன். லிஸ்ட்டை வாங்க தான் மெயினே நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். எப்படின்னா லிஸ்ட் ஆஃப் மேப் ஆஃப் இன்ட்டுக்கமாக இன்புட் ஆர் ஸ்பிட்னு போட்டுனா நம்ம லிஸ்ட்டை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபார் லூப்பில் அந்த லிஸ்ட்டை போகிறேன். ஃபார் ஐ இன் எல் இஃப் ஐ இஸ் கிரேட்டர் தென், இப்போது வந்து இருக்கிறதுலே வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி தான் வந்து லோ, அதை விட கிரேட்டர் தென்னா எதனா ஒரு வேரியபிள் லிஸ்ட்டில் இருந்தாலே போதும். அதை வந்து மேக்ஸுக்கு பதிலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோ. மேக்ஸுக்கு பதிலாக அந்த ஐயை மாற்றிக்கோ. லெட்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 1 2 4 3 அப்படி இருக்குன்னா, இப்போ வந்து 1 வந்து ஐக்கு வந்து போகுமா, ஐ வந்து அப்போ ஐ வந்து 1 இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் இன்ஃபினிட்டியா? எஸ், அப்சல்யூட்லி ட்ரூ. அப்போ மேக்ஸ் வந்து என்ன ஆகிடும், 1ன்னு மாறிடும். அதுக்கப்புறம் 2க்கு செக் பண்ணோம், 2 மேக்ஸாக மாறிடும். அப்புறம் 4 செக் பண்ணோம், 4 மேக்ஸாக மாறிடும். 3க்கு வந்து ஃபால்ஸ் ஆகிட்ட கண்டிஷன், 4 இஸ் கிரேட்டர் தென் 3யா, 3 இஸ் கிரேட்டர் தென் 4ஆன்னு கேட்கும். அப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ மேக்ஸோட வேல்யூ 4ன்னு இருக்கும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 4ன்னு வந்துடும். இதே தான் வந்து மினிமம் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே மேக்ஸுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி வச்சோமா, இங்கே வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஹையஸ்ட்டு வேல்யூ வந்து வச்சுட்டு நம்ம வச்சுட்டு அதோட கம்மியாக எதனா ஒரு வேல்யூ தான். இங்கே ஒரே ஒரு சிம்பிள் தான், இங்கே கிரேட்டர் தென் சிம்பிளாக, இங்கே லெஸ் தென் சிம்பிள் போட்டிங்கன்னா போதும். லெஸ் தென் சிம்பிள் போட்டு அதே மாதிரியே சேஞ்ச் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். இதெல்லாம் வந்து ஜென்ரல் மெத்தடு. இது வந்து அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நான் வந்து பைத்தானில் ஒரு மெத்தட் இருக்குது, இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷனா, மின் மெத்தட் அண்ட் மேக்ஸ் மெத்தட் இருக்குது. பிரிண்ட் மின்னு போட்டிங்கனாலும் போதும். லிஸ்ட்டில் வந்து மின்னு போட்டால் இப்படி பிரிண்ட் பண்ணிங்களா போதும், உங்களுக்கு மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். மேக்ஸிமம் போட்டால் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். எதுக்கு இது சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் இது வந்து இப்போ சி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸுக்கு நம்ம எதனா ஒரு அசைன் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்போ வந்து ஜென்ரல் ப்ரோக்ராமிங் மெத்தட் வந்து இதில் பைத்தானில் வந்து மின் மேக்ஸ் இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.